ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே பனையூர்ல விஜய் அவர்கள் செயற்குழு கூட்டி தீர்மானங்கள் நிறைய போட்டாரு. நம்ம 2 பேரும் தான் தீர்மானம் குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். இந்த சூழ்நிலையில ஆளுநரே வேண்டாம், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களுடைய செயல்பாடு அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம் நம்பர் 11ல மிக தெளிவாக ஆளுநர் பதவியை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த தீர்மானம் போட்டு 1 மாதம் கூட ஆகல. கட்சி ஆரம்பித்த 2 மாதத்துல அந்த கொள்கையை கிடப்பில் போட்டுவிட்டு தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு ஆளுநர் ரவியை சந்தித்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதுவும் மாநில அரசுக்கு எதிராக அவருடைய சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. விஜயுடைய இந்த சந்திப்பை எப்படி பார்க்கறது? இல்ல, விஜயனுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். கட்சியினுடைய கொள்கை தீர்மானம் 11 படி ஆளுநரையே நேரில் பார்த்து கெட் அவுட் மிஸ்டர் ஆர் என் ரவி அப்படின்னு கிண்டியிலே போய் சொல்லிட்டு வர்ற தைரியமும் துணிச்சலும் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த மேடையிலேயே பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படின்லாம் பேசணும்னு நமக்கு ஆர்வமாகத்தான் இருக்கிறது. ஆனா உன்னுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லையப்பா அப்படின்ற ரேஞ்சில தான் ரியாலிட்டி இருக்கிறது. ஒரு பக்கம் ஆளுநரை கண்டித்து தீர்மானம் போட்டது, இப்ப போய் சந்திக்கிறது அப்படின்றதுல இருக்கக்கூடிய முரண்பாடு. ரெண்டாவது, அவர் போய் வலியுறுத்திட்டு வந்த விஷயங்கள், இந்த 2 கோணங்கள் தான் இதுல முக்கியம்னு நினைக்கிறேன். ஆளுநர்கிட்ட போய் பாக்குறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் வலியுறுத்தின விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். அவரு வரிசையா அவர் உள்ள இருக்கும் போதே புஷி ஆனந்த் வெளியே வந்து சோசியல் மீடியால போஸ்ட் போட்டுறாரு. செய்தி சேனல்கள் எல்லாம் என்ன நியூஸ் போடுறாங்கன்னா 1/2 மணி நேர சந்திப்பு அப்படின்னு. நான் டைம் பார்த்துட்டு இருக்கிறேன். அவரு 12:50க்கு உள்ள போனவரு 1:10க்கு வெளியே வந்துட்டாரு. இதுல வந்து அந்த மாளிகையில வந்து இவர் உள்ள போறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். மீதி இருக்கிற 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் செக்யூரிட்டி செக்அப், மீதி 5 நிமிஷத்துல 3.5 நிமிஷம் வந்து போட்டோ ஷூட். இவர் போய் புத்தகத்தை எடுத்து கொடுக்க, அதுக்கு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க 1 நிமிஷம். அவர் புத்தகத்தை எடுத்து இவருக்கு கொடுக்க, போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க 1 நிமிஷம். இவர் பேர் புஷி ஆனந்த், இவர் வெங்கட், நான் தான் நடிகர் விஜய்னு அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு 1 நிமிஷம். மீதி 2 நிமிஷத்துல அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றதுதான் வந்து இந்த வாரம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு. 2 நிமிஷத்துல அப்படி என்ன வலியுறுத்தி இருக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு. புஷி ஆனந்த் தலைமை நிலைய செயலகத்திலிருந்து வெளியிட்ட அந்த அறிக்கையை வாசித்து காட்டுவதற்கே 3 நிமிடம் தேவைப்படும். அந்த அறிக்கையை பொறுமையா ஆளுநருக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல வாசிச்சு சொல்லணும். ஏன்னா ஆளுநருக்கு வந்து தமிழ் தெரிந்த மாதிரி காட்டி கொண்டாலும் அவ்வளவு இயல்பா நம்ம பேசுற எல்லாமே புரிஞ்சிடாது. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து ஃபெங்கல் அப்படின்னு அந்த புயலுக்கு பேர் சொல்றாங்க, நம்ம தமிழ்ல ஃபெஞ்சால் அப்படின்னு எழுதுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உச்சரிப்பா. அப்ப இதெல்லாம் விளக்குறதுக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். ஆனா போயிட்டு 2 நிமிஷத்துல இவர் போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அப்போ கால் ஷீட் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்திருக்கு. இந்த கால் ஷீட்ல எங்க ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு தேதி பார்க்கும் பொழுது ஆளுநர் மாளிகையில வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற தகவல் கிடைத்த உடனே காலையில 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஆளுநர் என்ன நினைச்சிருக்கிறாரு, நம்ம தான் விஜய் போய் சந்திக்கணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு ரெடி ஆயிட்டாரு. ஏன்னா போய் நிவாரண பொருள்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குல்ல. அப்புறம் தான் சொல்றாங்க, இல்ல அவரே வர்றாரா, அப்படியே வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நிவாரணப் பொருட்கள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கடைசியில கிடைத்தது இவர் திருக்குறள் புத்தகத்தை கொடுக்க, அவர் வந்து பாரதியார் புத்தகத்தை கொடுக்க, அப்படி சந்திப்பு முடிந்திருக்கிறது. வெளியே வரும் பொழுது வர்றதுக்குள்ள சோசியல் மீடியால அறிக்கை. இப்ப இவர் ஆளுநர் புஷி ஆனந்த் பேர்ல தான் அறிக்கை வெளியாகி இருக்கு. புஷி ஆனந்த் அப்ப ஆளுநரை பார்க்க போனாரா, இல்ல பார்க்க போன இடத்துல ஓடாத படங்கள்ல நம்ம உட்காந்து சோசியல் மீடியா ஸ்கிரால் பண்ற மாதிரி ஆளுநர் ரவியை உட்கார்ந்து இவர் வந்து ட்விட்டர் ஸ்கிரால் பண்ணிட்டு இருந்தாரான்னு தெரியல, உள்ள உட்கார்ந்துகிட்டே அறிக்கையை வெளியே போஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள் சந்திப்பு தீவிரமாக நடைபெற்று இருக்கிறது. அப்ப இது வெறுமனே ஒரு அடையாள சந்திப்பாகத்தான் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றத அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் வலியுறுத்தப்பட்ட தீர்மானங்கள் ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஒண்ணு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய டிஜிபியை போய் பார்க்கணும், அல்லது டிஜிபியை கண்டிச்சு கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதை கொண்டு போய் ஆளுநர் ரவிட்ட கொடுத்து சட்டம் ஒழுங்கை வந்து சரிபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. 2வது, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது. இந்த பெண்கள் பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா முழுக்க இன்றைக்கு பெண்களுடைய நிலை இன்றைக்கு கூட இன்ஸ்டாகிராம்ல பெண் ஒருத்தர், வெளிநாட்டு பயணி ஒருத்தர் இந்திய கோயில் ஒன்றுல நின்று வந்து ரொம்ப அழகான இடமாக இருக்கிறது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. கீழே வந்து வேற ஒரு பெண் வந்து நானும் இந்தியாவுக்கு பயணப்பட விரும்புகிறேன் அப்படின்னு போட்ட உடனே அந்த யார் அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்களோ அந்த பெண்மணியே கமெண்ட்ல ரிப்ளை பண்றாங்க, அப்படிலாம் நீ பாட்டுக்கு தனியா வந்துடாத, ஈவன் தோ இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் வெரி அன்சேஃப் ஃபார் த உமன் டு டிராவல் அலோன், சோ பி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போடுறாங்க.
உலக அளவுல இந்தியாவின் மதிப்பு இன்றைக்கு எப்படியாக இருக்கிறதுனா இதுதான் நிலவரம். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பயணிகள், தனித்து வந்த பெண் பயணிகளுக்கு நடந்த பல கேடான சம்பவங்கள் எல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கூட தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது உண்டு. அப்போ இந்தியா ஒட்டுமொத்தமாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்றத தேடி பார்த்தோம்னா, தேசிய அளவுல பேசப்படுகின்ற இவர்களுடைய இந்துத்துவ கொள்கையும் அதன் பேரால் இவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற ஒரு பாசிச அரசும். மணிப்பூரில் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். பல்வேறு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர் ஒரு கோயில்ல சாமி கும்பிட போறாருன்னா போய் தீட்டு கழிக்கிறாங்க. அர்த்த மண்டபத்தை தாண்டி இளையராஜாவை எப்படி நிப்பாட்டினாங்களோ அதை விட மோசமான நிலையில திரௌபதி முர்முவை ட்ரீட் பண்றாங்க. இன்னொரு மாநிலத்துல மத்திய பிரதேசத்திலே மகாராஷ்டிரான்னு தெரியல, ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் கோயில்ல சாமி கும்பிட போறாங்க, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது இருக்கிறது. இப்போ பாலியல் ரீதியாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய சுரண்டல்கள் அப்படின்னா இந்தியா முழுக்க இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அரசு இதற்கு ரெஸ்பான்சிபிளா அப்படின்னா நிச்சயமா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில, அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில ஒரு சிலர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அது பாராட்டத்தக்கது. மாறாக இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கிளறாங்க. எஃப்ஐஆரை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு அப்படின்னு. இன்றைக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்ஐசி, நிறைய பேருக்கு இந்த என்ஐசினா என்னன்னே தெரியாது. எப்படி என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் அப்படின்றத நாம விளக்க வேண்டியது இருந்ததோ அதே போலதான் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரையும் நாம் விளக்க வேண்டி இருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தகவல்களை டிஜிட்டல் மயப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சகம். அந்த அமைச்சகத்தினுடைய வேலை என்னவா இருக்கு அப்படின்னா, உண்மையிலே என்ன வேலை பாக்குறாங்கன்னா, நம்ம ட்ரைப்ஸுக்கு, ரூட்ஸ் தமிழுக்கு, நம்ம செந்தில்வேல் அண்ணனுக்கு, திராவிடம் 100 சுபவிய சேனலுக்கு இவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் அடிக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையா இருக்கு. யாராவது சங்கி கொடுக்குற அழுத்தத்திற்காக இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது மட்டும்தான் இந்த மெய்ட்டியினுடைய வேலையா இருக்கு. உண்மையான வேலையை இவங்க பார்த்தாங்களா அப்படின்னா இல்ல. அதுல வந்த குறைபாடுதான் இன்றைக்கு அந்த அறிக்கையிலேயே வெளிப்பட்டு இருக்கிறது. கோர்ட்ல கேஸ் நடந்த போது கூட தமிழ்நாடு அரசு தரப்பு முன்வைத்த வாதங்கள்ல தேசிய நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிஎன்எஸ் அப்படின்ற அந்த அமைப்பின் கீழே தான் இது எல்லா ஒருங்கிணைப்பு பணிகளும் நடைபெறுகிறது, டிஜிட்டலைசேஷன் பணிகள் நடைபெறுகிறது. அவங்க தொழில்நுட்ப கோளாறு செய்திருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில அந்த அனுப்பப்பட்ட அறிக்கை கூட இப்போது வெளியாகி இருக்கிறது. அதுல அந்த அறிக்கை எழுதுனது யாரு அப்படின்னா, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ல அந்த குறிப்பிட்ட அமைப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சீனியர் டைரக்டர் ஆஃப் ஐடி சயின்டிஸ்ட் எஃப் அப்படின்ற அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஐபிசியில் இருக்கக்கூடிய சில செக்ஷன்ஸ் 62, 64, 67 உள்ளிட்ட சில பிரிவுகளில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்கள் எல்லாம் வெளியில் வராமல் இருப்பது அப்படின்ற வகையில நாங்க அதை தடுத்து வச்சிருந்தோம். ஆனா தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ அல்லது மற்றும் ஐபிசியில இருந்து பிஎன்எஸ்க்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டதன் காரணமாகவோ தகவல்கள் வெளியாகி இருக்கலாம், மேபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. சரி, மேபி, அப்ப மே நாட் பியும் பாசிபிள் தான். அப்ப அவங்க மேல மட்டுமே எப்படி பழி சொல்றது அப்படின்ற சந்தேகம் வரும். இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்ன்ற பொருளும் சேர்ந்து வருகிறது. அடுத்த வரியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் எழுதிய கோட்ஸ கரெக்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன லாங்குவேஜ், சி லாங்குவேஜோ, என்ன லாங்குவேஜ் ஜாவாவோ, எதுல ப்ரோக்ராம் பண்ற HTML-ஓ, எதுல அவங்க ப்ரோக்ராமிங் பண்ணிருக்கிறாங்களோ அந்த ப்ரோக்ராமிங்ல நாங்க கரெக்ஷன்ஸ் இப்ப பண்ணிட்டோம். அப்ப இதுக்கு முன்னாடி நீ கரெக்ஷன் பண்ணாததன் காரணமாகத்தான் அந்த எஃப்ஐஆர் டேட்டா வெளியாகி இருக்கிறது அப்படின்றது அவங்க வெளியிட்ட அறிக்கையிலேயே அம்பலப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எத்தனையோ பாலியல் குற்ற வழக்குகளை நாம தீவிரமா நம்முடைய ஊடகங்கள்ல விவாதிச்சிருக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான சில சம்பவங்கள், ஒண்ணு கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவிக்கு நடந்த விவகாரம். அது பாலியல் குற்றமா அல்லது வேறு விதமான சித்திரவதை கொடுமையா அல்லது தற்கொலையா அப்படின்ற சந்தேகங்கள் இருந்தது. அந்த எஃப்ஐஆர் நம்ம யாரு கைக்குமே கிடைக்கலையே. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட அந்த டாக்டர் பேசும் பொழுதுதானே நமக்கு கிடைக்க வந்தது. அதுவே வெளியே வந்தது கோர்ட்ல அதை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனா எஃப்ஐஆர் நம்மளுக்கு கிடைக்கல. அதே போல புதுக்கோட்டையில ஒரு மாணவி, அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை முயற்சி செய்கிறார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அப்ப இவங்க போய் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாங்க. இதே அண்ணாமலை எஃப்ஐஆர் ஏன் கசிஞ்சிச்சுன்னு கேட்கிற அண்ணாமலை அன்னைக்கு அந்த மாணவி உயிரோடு இருக்கிறார். அப்போ மாணவி இறந்ததற்கு பிறகே வெளியிடக்கூடாதுன்றது வேற, ஆனா உயிரோடு இருக்கும் போதே வெளியிட்டாரு. அப்ப என்ன நினைச்சிட்டாங்க, இந்த பிள்ளை செத்தே போயிரும் கண்டிப்பா, அதனால வீடியோ போடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு ஒரு முன்முடிவோட அந்த பிள்ளையை தப்பான
பேசுனதெல்லாம் தப்பா சித்தரிச்சு இவங்க ஒரு வீடியோவை வைரல் பண்ணி விட்டாங்க. அந்த விஷயத்துல எஃப்ஐஆர் காப்பி நம்மளுக்கு கிடைச்சதா? கிடைக்காது. மாறாக எதுல எஃப்ஐஆர் கிடைக்கும்? இப்ப சீமான் மேல ஒரு புகார் கொடுக்குறாங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் நம்மளுக்கு கிடைக்கும். சாட்டை துரைமுருகன் மேல ஒருத்தர் புகார் போடுறாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அது வேற வழக்கு, இது பாலியல் குற்ற வழக்கு. இந்த வழக்குகள்ல ரிலீஸ் ஆகாது. அப்போ இது ஐபிசி செக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் நாங்க கோடிங் பண்ணியிருக்கிறோம். பிஎன்எஸ்க்கு கோடிங் மாத்தணும் அப்படின்னா பிஎன்எஸ் நீங்க அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே கோடிங்ல பிஎன்எஸ் மாத்திருக்கணும். ஏன்னா ப்ரோக்ராமிங் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா இஃப் கிளாஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமிங் தான். இஃப் தி பெட்டிஷன் இஸ் ஃபைல்ட் அண்டர் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல வந்து ஐபிசி செக்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா cannot be downloaded else can be downloaded, இவ்வளவுதான் அந்த ப்ரோக்ராம். அந்த இதுல ஐபிசிக்கு பதிலா பிஎன்எஸ் செக்ஷன்ஸை அப்லோட் பண்ணணும். இது வந்து ஒரு அரை மணி நேர வேலை. ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வேலையை செய்யாம 3 மாசமா பிஎன்எஸ்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண இந்த அரசாங்கம் தான், ஒன்றிய அரசாங்கம் தான் இந்த டேட்டா லீக்குக்கு காரணம். அப்ப இதை பற்றி அண்ணாமலை இவர் வாய் திறந்திருக்கிறாரா? 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி 3 நாள் ஆச்சு இந்த தகவல் பேச ஆரம்பித்து. இந்த 3 நாட்கள்ல எந்த எதிர்கட்சியாவது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் கண்டித்து பேசி இருக்கிறார்களா? தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு செய்தி நிறுவனம் இன்றைக்கு அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது நியூஸ் 18 தமிழ்நாடு மட்டும்தான் அந்த பொறுப்போட அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். வேறு எந்த ஊடகத்திலையும் இன்னும் அந்த தகவல் கூட வரல. அப்போ இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய அரசியல் புரிதல். இதை கண்டிச்சு இவர் போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்குறாராம். அவங்க தானப்பா எஃப்ஐஆர் லீக்குக்கே காரணம், அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய போறீங்க அப்படின்றது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா அவர் அந்த ஆளுநரை போய் சந்தித்தது எந்த அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில ஆளுநர்கிட்டே போய் நிக்கிறீங்க அப்படின்னா ஆளுநர் உங்களை கூப்பிட்டாரா, நீங்க ஆளுநரை கூப்பிட்டீங்களான்ற சந்தேகம் ஒண்ணு வருது. 2வது, இது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்கான போராட்டத்தை நீர்த்து போக வைக்கின்ற வகையிலான செயல்பாடுகள். இதைத்தான் நாம் முதலிலேயே எச்சரித்தோம். பெரியார் படத்தை வச்சுட்டு வர்றாருன்றதுக்காண்டியோ அம்பேத்கர் படத்தை தூக்கிட்டு வர்றாருன்றதுக்காண்டியோ இவரை நாம ஜனநாயகவாதி என்றும் மாநில உரிமை குரல் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு முதல் நாளிலேயே நானும் ட்வீட் போட்டேன். பலரும் அந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதை உறுதிப்படுத்தும் வகையில இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவரும் அண்ணாமலையும் 2 பேருக்குமான ஒரே டாஸ்க் என்ன அப்படின்னா, முதல்ல 2 பேர் இருந்தாங்க, அண்ணாமலை, RN ரவி. இந்த 2 பேரும் டைவர்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா RN ரவி வந்து லைம்லைட்லே கிடையாது. ஏன் இல்ல அப்படின்னா ரவியோட வேலையை தான் தவேகா ட்விட்டர் வெற்றி கழக தலைவர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த 2 பேருடைய வேலை என்ன? டைவர்ட் பண்றது, அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸ் பண்றது. இந்த பாலிடிக்ஸை மக்கள் தூக்கி அடிப்பாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தை மேல நம்பிக்கை இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு காலையிலேயே. அந்த அறிக்கையை அபிஷியலா அவங்க ட்விட்டர்ல தான் அவங்க கட்சி நடத்துறாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு அபிஷியலா வெப்சைட் கூட கிடையாது இப்ப வரைக்கும். ஏன்னா டிவிகே ஃபேமிலின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அது மெம்பர்ஷிப் பதிகிறதுக்கு மட்டும்தான் இருக்கு. அபிஷியலா வெப்சைட் எதுவும் அவங்கள்ட்ட இல்ல. அப்ப ட்விட்டர்ல மட்டும்தான் அறிக்கை வருது அப்படின்னா ட்விட்டர்ல வந்து எந்த இடத்துலயும் நான் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் பேஜ்லயும் அந்த அறிக்கையை பார்க்கல, அவருடைய பேஜ்லயும் அவருடைய ஆக்டிவ் விஜய்னு ஒரு பேஜ் வச்சிருக்காரு, அதுலயும் நான் அதை பார்க்கல. எதுல வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழக செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சிருக்கிறாங்க, அதில் மட்டும்தான் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப கடைசியில் அது யாருக்கு வெளியிட்டதுன்னு சன் நியூஸை பார்க்கும் பொழுதுதான் தெரியுது. என்ன சொல்றாங்கன்னா அது தாவேகா பெண் நிர்வாகிகளுக்காக எழுதப்பட்ட கடிதம் அப்படின்னு சன் நியூஸ்ல தலைப்பு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் வெளியிடுறீங்கன்னா பொது வெளியில வெளியிட்டு இருக்கணும், ஒரு அறிக்கையை வச்சு நீங்க பிரஸ் மீட் நடத்தி இருக்கணும். அப்படி எதுவுமே செய்யல. சரி, அரசின் மேல நம்பிக்கை இல்ல, நான் உங்க கூட இருக்கேன். எப்படி கூட இருப்ப? என்ன செய்ய போறீங்க கூட இருந்து? நீ கூட இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எப்படி கூட இருக்கேன்றதை நிரூபிக்க போறீங்க? ஒரு போராட்டம் நடக்குது, எஸ்எஃப்ஐ வந்து போராட்டத்தை முன்னெடுக்குது. அந்த எஸ்எஃப்ஐ போராட்டத்தை நீங்க ஆதரிச்சிருக்கீங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டம் தன்னெழுச்சியா நடந்தது. அந்த தன்னெழுச்சியான போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு போனீங்கல்ல. அதே போல இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து பேசினது யாரு? எஸ்எஃப்ஐ வெளியே கொண்டு வந்து பேசியது. எஸ்எஃப்ஐ போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கணும். சாம்சங் போராட்டத்தை எடுத்துக்குவோம். அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது சிஐடியு. அந்த சிஐடியு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துதான் சிபிஎம் பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், சிபிஐ முத்தரசன் அவர்களா இருக்கட்டும், விசிகாவுடைய திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகனாக இருக்கட்டும், அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வைகோவாக இருக்கட்டும், எல்லாம் தனித்தனியா கட்சி வச்சிருந்தாலும் சிஐடியு ஆர்ப்பாட்டத்திற்கு இணையாக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம்னு யாரும் வரல. சிஐடியு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தான் அவ்வளவு பேரும் அங்க போய் நின்னாங்களே தவிர வேற எதுவும் நடக்கல. அப்ப நீங்க நேர்மையான அரசியல்வாதியா இருந்திருந்தா எஸ்எஃப்ஐ போராட்டத்திற்கு தாவேகா தொண்டர்கள் எந்த விதமான நிபந்தனை மற்றும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அந்த போராட்டத்தில் நம்முடைய கொடியோடும் நம்முடைய மப்புளரோடும் அனைவரும் போய் கலந்து கொள்ள வேண்டும்னு நீங்க ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நீ யோக்கியமானவர். உன்னை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்றது 2வது. ஆனா யோக்கியமானவரா இருந்திருந்தா எஸ்எஃப்ஐ போராட்டத்தை ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஏன் எஸ்எஃப்ஐ போராட்டத்தில் மையப்படுத்துறேன்னா
இதுல உண்மையிலேயே மாணவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மாணவர்கள் என்னென்ன நெருக்கடிகளை சந்திக்கிறாங்கன்றத எஸ்எஃப்ஐ மட்டும்தான் வெளியில் கொண்டு வந்து பேசியது. சிசிடிவி பிரச்சனையை பற்றி இவர்கள் யாராவது பேசி இருக்கிறார்களா? சிசிடிவி ஏன் இல்லைன்னு கேட்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? துணைவேந்தர் நியமிக்கப்படல. துணைவேந்தர் நியமனம் இல்லாத காரணத்தினால அந்த பல்கலைக்கழகத்துல எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளிடையே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. பராமரிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் இல்லையா? அப்ப அந்த பொறுப்பை தன் கையில் வைத்திருப்பதாக மாறுதட்டி கொள்ளுகின்ற ஆளுநருக்கு இதில் பேச வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? ஆளுநர்கள் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்றதா என்னுடைய கருத்து. ஆனா தனக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிறாருல்ல, அப்ப இதுக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டிய தேவை இருக்குல்ல. அதுக்கு அவர் பதில் சொல்லாம விஜய் தன்ட்ட அறிக்கை கொடுப்பாரா, இவர் வாங்கி வச்சுக்கிடுவாரா, ரெண்டு பேரும் பரஸ்பரம் புத்தகங்களை பரிமாறிக்கிறவாங்களா? யாரை ஏமாத்துற வேலை? ஒன்றிய அரசாங்கத்துக்கு புயல் நிவாரண நிதி கேட்டு ஆளுநர்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாரு. ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு நடத்தி கடந்த ஆண்டிற்கான புயல் நிவாரணத்தை வாங்கி இருக்கிறோம். அது இப்ப சமீபத்துலதான் வந்தது. இந்த புயல் நிவாரணத்துக்கு இன்னும் பெரிய போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டியது இருக்கிறது. அதற்கு ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு வார்த்தை பேசாதவர், ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு திராணி இல்லாதவர் ஆளுநரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வலியுறுத்தி இருக்கிறார். சரி, மனு கொடுத்துட்டீங்க, மனு கொடுத்ததோட முடிஞ்சா? மனு கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? நான் ஷூட்டிங்க்கு கிளம்ப போறேன். இவ்வளவுதான் அவருடைய அரசியல். யாராவது ஒருத்தர் எழுதி கொடுக்கிறது, அதை கொண்டு போய் யாராவது ஒருத்தர் கொடுக்கிறது. இப்படி ஆளுநர் எப்படி ஒரு போஸ்ட்மேன் வேலை பார்க்கிறாரோ அதே போல இவர் ஒரு புது போஸ்ட்மேன், பனையூர் போஸ்ட்மேன், பனையூர் பண்ணையார் இப்போது பனையூர் போஸ்ட்மேனாக மாறி இருக்கிறார். பொதுவாகவே ஆளுநர் அவர்களை சந்திச்ச எந்த தலைவருமே நிறைய பேர் சந்திச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை கூட டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய பெட்டியை போய் ஆளுநர் கொடுத்தாரு. ஆனா ஆளுநரால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல அந்த அதிகாரமும் இல்ல. இதெல்லாம் விஜய்க்கு தெரிகிறது. தெரிந்துமே ஏன் ஆளுநரை போய் அவர் சந்தித்து அந்த மனுவை கொடுக்குறாரு? இன்னொரு பக்கம் ஆளுநரை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அதே போல அண்ணாமலையா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஏன் சந்திச்சோம் அப்படின்ற பிரஸ் மீட்டை கொடுக்குறாங்க. ஆனா இவர் பிரஸ் மீட்டை கொடுக்காம ஒரு சீரியஸான விஷயத்துல கார்ல இருந்து வெளியே வந்துட்டு கையை மட்டும் காமிச்சிட்டு போறத எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? இல்ல, இதுதான் அரசியல் கட்சிக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்னன்னா, இப்ப திமுக கூட அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியல் என்று ஒன்று தயாரித்து அதனை ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தாங்க. எடுத்துறணும் அப்படின்றது இல்ல. ஆளுநர் நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனா அது ஒரு அடையாளப்படுத்துவதற்கான செய்கை. அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, பத்திரிகையாளரை சந்திச்சு அதை விளக்குவார்கள், அந்த அறிக்கையை வெளியிடுவார்கள், அதை விவாத பொருளாக மாற்றுவார்கள், அதன் மூலமாக ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். இதில் ஏதாவது ஒண்ணு நடைபெற்று இருக்கிறதா? இவர் சொன்ன எல்லா கோரிக்கையும் ஏற்கனவே திமுக கொடுத்துருச்சு. இவர் சொன்ன எல்லா கோரிக்கையும் ஏற்கனவே அதிமுக பேசிருச்சு. இவர் புதுசா என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றதுதான் எனக்கு புரியல. ரெண்டாவது, இவர் ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தது அந்த அறிக்கையை வெளியிடுறதுல என்ன சிக்கல்? நாங்க இதையெல்லாம் வலியுறுத்தி மனு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுக்குறாங்களே தவிர, என்னன்னா வலியுறுத்தினீங்க அப்படின்ற அந்த மனுவை ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த மனுவை வெளியிடுறதுல என்ன சிக்கல்? அப்ப ஆளுநர்கிட்ட கொடுத்த மனுல வேற எதை எழுதியிருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. ரெண்டாவது, இப்ப திமுக அதிமுக போய் கொடுக்குறாங்கன்னா அதுல தரவுகள் எடுத்துட்டு போவாங்க. ஜெயக்குமார் மேல இன்னென்ன விஷயத்துல இன்னென்ன புகார்ல இவ்வளவு ஊழல் செஞ்சதா குற்றச்சாட்டு இருக்கு, வேலுமணி இத்தனை ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை இத்தனை ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தரவுகளின் அடிப்படையில கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டுமல்ல, அது போன்ற வழக்குகளை அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் நடத்தினா அந்த வழக்குல இன்ப்ளீடிங் பெட்டிஷனரா கூடுதல் மனுதாரராக தன்னை இணைத்துக் கொண்டு அந்த வழக்கை திமுக நடத்தி இருக்கிறது. அப்படியான ஒரு வழக்கு தான் இதற்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட வழக்கும் கூட. அப்படி எதையாவது தாவேக்கா முன்னெடுத்திருக்கிறதா? போடுங்க, ஒரு பெட்டிஷனை போடுங்க, ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் என்கின்ற பதவியை நீக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு ரிட் பெட்டிஷன் ஒண்ணு தாக்கல் பண்ணுங்க. அதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னா, யார் உங்களை இயக்குகிறார்கள் அப்படின்ற இடம் அங்கிருந்துதான் கேள்வியாகிறது. உண்மையான அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பாமல் போலியான சில வாதங்களை முன்வைத்து மக்களை திசை திருப்புவது. இந்த பிரச்சனையில எல்லாருமே அட்டென்ஷன் சீக்கிங்காக ஓடி வர்றாங்க. முதல் நாள் அண்ணாமலை முதல் நாள் தமிழிசை சவுந்தரராஜன் அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தது, அதற்கு பிறகு கைதாகி போனது. என்ன கேள்வி வருதுன்னா, பாஜகவுக்கு இந்த விஷயத்துல பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அதே போலதான் அதிமுகவுக்கும். வாட்ஸ்அப்ன்ற வார்த்தை தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் வாட்சாத்தி கொடுமையை நடத்தியது யார், அங்கு நடந்த படுகொலைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் காரணம் யார் அப்படின்றத தமிழ்நாட்டின் வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கும். வீரப்பனை பிடிக்கிறேன் என்கின்ற பெயரில் அதிரடிப்படையை அழைத்து கொண்டு போய் அங்க பெண்களுடைய மார்பில் சாக்கு வைத்ததிலிருந்து அவ்வளவு சொல்ல முடியாத கொடுமைகளை எல்லாம் நடத்தியது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி. இதை வேற யாரும் சொல்லல, வீரப்பனே சொல்லி இருக்கிறார்.
இந்திய அரசாங்கத்தால் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்படிப்பட்ட புகார்களை எல்லாம் அடுக்கிவிட்டு போயிருக்கிறார். அதெல்லாம் பதில் சொல்லணும்ல. அப்ப பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைய அரசு ரீதியாகவே அரச பயங்கரவாதமாக நடத்திய கட்சிகள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும். அந்த பேரை வைத்துக் கொள்வதற்கே அவர்களுக்கு நாக்கூச வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும், இந்த ரெண்டு கட்சிகளும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை அரச பயங்கரவாதமாக நிகழ்த்திய கட்சிகள். சமீபத்தில் நடந்த இந்த மணிப்பூர் விவகாரம் ஒரு கண் முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணம். அப்படின்னா பில்கிஸ் பானுவுக்கு நடந்தது என்ன? அந்த குற்றவாளிகள் ஏன் விடுவிக்கப்பட்டார்கள்? விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளை திருப்பி சிறையில கொண்டு வந்து அடைங்கன்னு சொல்லும் பொழுது, அப்படியா அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல யுவர் ஆனர் அப்படின்னு சொன்னது இந்த பாஜக அரசு. இதுதான் இவர்களுடைய யோக்கியதை. இவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லை. அதே போல அந்த ஆடியோ லீக், இப்ப இவரு ஜெயக்குமார் அந்த குற்றவாளி திமுக அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்கிறாருன்றத வச்சு திமுக இதுல குற்றம் செய்திருக்கிறதுன்னு சொல்றாருன்னா, இவர் பத்தி ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் ஆச்சு. அந்த ஆடியோல இவரே பேசியதாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆடியோவுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கு. இவரை தூக்கி இப்ப சிறையில் அடிக்கணுமா இல்லையா? என்ன பதில் சொல்ல போறாரு இதுக்கு? இதுதான் இவங்களுடைய யோக்கியதை. அடுத்த நாள் அண்ணாமலை என்ன பண்றாரு? என்னடா இது ஜெயக்குமாரும் தமிழிசையும் போக்கஸை திருப்புறாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி செருப்பை கையில் தூக்கி காட்டுவது, சாட்டையால் தன்னை அடித்துக் கொள்வது. சாட்டையை எப்படி பிடிக்கணும்னு தெரியும், அவருக்கு பிடிக்கணும்னு எப்படின்னு கூட தெரியல. சாட்டையை சுத்தி தான் பிடிப்பாங்க, ஏன்னா அப்பதான் மேல அடி விழுகும்னு. அடி விழுகணும்னு நினைக்கிறவன் சுத்தி பிடிப்பான். சாட்டை சும்மா சுத்திக்கிட்டா போதும்னு சொல்லி நினைக்கிறவன் சாட்டையை நுண்ணில பிடிப்பான். இதுதான் அண்ணாமலை பண்ணது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அண்ணாமலையை ஓவர்டேக் பண்ற மாதிரி மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் சின்னையாவும் அடிச்சுக்கிட்ட அந்த பஞ்சாயத்து பாண்டிச்சேரியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட். இந்தியாவே அதை எதிர்நோக்கி காத்திருந்தால், நீ என்னடா பாக்ஸிங் டே நடத்துற, நாங்க அடிக்கிறோம் பாடுறா பாண்டிச்சேரி பாக்ஸிங் டே அப்படின்னு அவங்க நடத்த அந்த சிவில் வார் லைம்லைட்டுக்கு வந்துருச்சு. அப்ப இவரு நம்ம ஏதாவது பண்ணணும், யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க, நம்ம ஒரு திரைப்பிரபலம் இதையெல்லாம் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை போய் மனு கொடுக்கிறது அப்படின்ற இந்த டகால்ட்டியை அவர் நடத்தி இருக்கிறார். இது ரொம்ப அருவருக்கத்தக்க அரசியல் பக்கங்களாக விஜயனுடைய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. இதுதான் இவருடைய அரசியல் என்றால், இவரால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஓட்டு கூட உருப்படியான ஓட்டுக்களை இவரால் பெற முடியாது. அவ்வளவுதான் அவருடைய யதார்த்தம். அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சக்திகளாக இவர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள் நான் பாக்குறேன். யாருனாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தீவிரவாத அமைப்பா இருந்தாலும் அவனுக்கு கட்சி வச்சுக்கிற உரிமை இருக்குல்ல, ஏன் அதை தடுக்கணும்? அப்ப யாருனாலும் கட்சி வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்ல. அப்போ கட்சி யார் ஆரம்பிக்கணும் கூடாது அப்படின்னு இந்திய அரசு ஒரு வரம்பு வச்சிருக்கு. மக்களாகிய நாம ஒரு வரம்பு வைக்கணும்ல. இவர்கள் வர்றது எதற்காக? நேரடியா ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் அப்படின்றதுதான் வர்றது. ஓட்டு போடுறது, போடாம இருக்கிறது, அரசியல் பண்றது, பண்ணாம இருக்கிறது, பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறது, கொடுக்காம இருக்கிறது, இதை பற்றி எல்லாம் எந்த அறிவும் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வருவது என்பது மக்களை சீரழிவு பாதைக்கு இழுத்து செல்லும். அந்த பாதைக்கு மக்கள் அடிபணிந்ததாக வரலாறு இல்லை. ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகத்தையாவது உறுதிப்படுத்துகின்ற கட்சிகளுக்குத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் பாஜக இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. விஜயும் அப்படியான ஒரு நிலைமையை அடைவார் அப்படின்றதுதான். அப்புறம் டாட்டா காட்டிட்டு போறாரு. நீ எதுக்கு மனு கொடுக்க வந்த, நீ என்ன செஞ்சுட்டு போற? இப்ப உன்னைய டாக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனாங்களா டாட்டா காட்டுறதுக்கு? நீ ஒரு சென்சிட்டிவான இஷ்யூல நீங்க போய் பார்க்க போறீங்க. அப்ப அதுல நீங்க என்ன பண்ணணும்? பிரஸ்ஸ சந்தித்து என்ன பேசுனேன்றத சொல்லணும். அது சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த மனுல என்ன இருக்குன்றத அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு தான் விஜயனுடைய அரசியல் பக்குவம் என்பது இருக்கிறது. இந்த அவலம், இந்த கை காட்டிட்டு போனார் இல்லையா, இதுதான் அவலம். விஜய் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் அவலம். இது பரவாயில்ல, அங்க போய் பனையூர்ல போய் நின்று வேற டாட்டா காட்டிட்டு போயிருக்கிறாரு. இப்படியே டாட்டா காட்டிட்டு இருங்க, மக்களும் உங்களுக்கு விரைவில் டாட்டா காட்டுவார்கள். குற்றவாளியை திமுக அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் குறித்து பேசுனீங்க. கோர்ட்டு கூட இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. நாங்களும் தான் மேரேஜுக்கு போறோம், எங்க கூட தான் போட்டோ எடுக்கிறாங்க, அப்ப நாங்களும் குற்றம் செஞ்சோம்னு சொல்லி ஒத்துக்கிற முடியுமா? பொருந்தாத வாதங்களை பேசாதீங்க, திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்லே ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அண்ணாமலை மறுபடியும் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் உயர்கல்விக்கு போகணும், கல்லூரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா இன்னுமே பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளியை கட்சியிலிருந்து நீக்காமல் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை கொடுத்திருக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில்? இல்ல, அவர் தன்னோட கட்சி மாதிரி நினைச்சிட்டாரு போல. எல்லா கட்சியும் பாலியல் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறது. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, பாலியல் குற்றவாளின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சியில அடைக்கலம் இருக்கணுமே. நம்ம கட்சியில எவ்வளவு பாலியல் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அதனாலதான் நம்மளே கண்ணாடி டோர் போட்டு வச்சிருக்கிறோம் நம்ம ரூமுக்கு, அப்புறம் ஏன் இவங்க நீக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தன் கட்சி நிலையிலிருந்து மற்ற கட்சிகளை அணுகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கட்சியிலே இல்லாத ஒருத்தரை எப்படி நீக்க முடியும்? ஒருத்தர் அமைச்சரோடு இருக்கிறாரு, நிவாரண பணிகள்ல கலந்துக்கிறாரு அப்படின்னா இப்ப ஒண்ணும் இல்ல,
இப்ப பேரலையில இருந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம யூடியூப் மக்கள் எத்தனையோ பேர் உள்ள வந்து கலந்துக்குவாங்க. அப்போ பேரலையில தான் அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அர்த்தப்பட்டுருமா? அப்படி இல்ல. அதே போலதான் நீதிபதி ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு. இவர் மேல அண்ணாமலை மேல இப்ப அடுத்து போட வேண்டியது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அல்லது வந்து நீதிபதியின் கருத்துக்களை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியில் தெரிவித்ததுன்னு அவர் மேல வழக்கு தொடரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சியில் இல்லாத ஒருத்தரை இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, போட்டோஸ் பாருங்க, இந்த போட்டோஸ், இந்த பேரு ஞானசேகரன் இருக்கிறதுக்காகவே இப்ப அப்படி பார்த்தா பழனி பக்கத்துல வந்து அண்ணாமலையார் செங்கல் சூளைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதுல அண்ணாமலையினுடைய அக்கா வீட்டுக்காரரும் செந்தில்குமார்ன்ற இன்னொருத்தரும் தான் பங்குதாரரா இருக்கிறாங்க. அந்த செங்கச்சூளைக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா அப்படின்ற கேள்வியை நம்ம சந்தேகமா கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சந்தேகமா எல்லாம் கேட்காதீங்க, அது என்னோட செங்கச்சூளை தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிடுவார் போல. அப்ப அப்படிதான் இருக்கு அண்ணாமலை பேசுவது. அண்ணாமலைன்ற பேர் தானே அவர் வச்சிருக்கிறாரு, அக்கா வீட்டுக்காரர் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்க செங்கச்சூளை தானே அது, உங்க பினாமி அவரு. ஏன்னா கருப்பு பணத்துல பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க மேல இப்ப ரைடே நடந்திருக்கிறது. இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெய்டு நடந்திருக்கிறது. அப்போ உங்க காசு தானே அது. ஏன்னா உங்களுக்கு வந்து பல லட்சங்கள் வந்து பல பேர் வந்து இனாமா கொடுக்குறாங்க. அந்த இனாமா கொடுக்கறத வந்து நீங்க இப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணி பணத்தை பெருக்கிறீங்களா அப்படின்றத அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். தன்னை போலவே பலரை எல்லாரையும் குற்றவாளியாகவும், தன் கட்சியை போலவே எல்லா கட்சியும் குற்றவாளி கட்சியாகவும் அண்ணாமலை நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் ரவி விஜய் அவர்கள் சந்திப்பு குறித்து, அந்த பின்னணி குறித்து விளக்கமாக நம்ம நேர்களுக்கு எடுத்துக்கொண்டீங்க. நிகழ்ச்சி கடந்த வைக்க ரொம்ப நன்றி. நன்றி.